இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணுறது, அதாவது சப்ஃபார்ம்ஸில் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஸோ வழக்கம் போல் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. சப்ஃபார்முங்கிறது ப்ராடக்ட் ஃபார்ம். இந்த ப்ராடக்ட் ஃபார்மில் எப்படி இங்கே ஆப்ஜெக்ட் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் டிசைன் பண்ணும்போது இப்போ நான் உதாரணத்துக்கு இது ப்ராடக்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராடக்ட் நேம் ஏற்றுற மாதிரி மட்டும் நான் டிசைன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து கேலிபரி ஃபாண்ட்டில் இருக்கணும். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டும் நான் டிசைன் பண்ணி போய் ஃபாண்ட்டு மாற்றுறதுக்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக நான் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண உடனே அந்த ஃபார்முக்கு கேலிபரி ஃபாண்ட் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு டைமும் போய் ஃபாண்ட் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் டிசைன் பண்ணுறேன் அதே டெக்ஸ்ட் பாக்ஸை. இப்போ பாருங்கள் அது டிஃபால்ட்டாக கேலிபரி ஃபாண்ட்டு இதில் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு லேபிள் பாக்ஸ் வந்து எனக்கு வேணும். அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன நீங்கள் டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யூஸருக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறனால ஸோ ஒரு லேபிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லேபிளோட பேர் வந்து ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவையான அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு முடிச்சாச்சு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்டில் இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு இது ஒரு ஓரமாக வந்துட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக எனக்கு ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கல நான் இந்த ஸ்க்ரீனில் இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அது வந்து சென்ட்ரல் எலிமெண்ட்டில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்க்ரீனையும் நான் சென்ட்ரல் எலிமெண்ட்டில் போய் என்னால் டிசைனிங் விண்டோவில் டிசைன் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு டிசைனிங் விண்டோ வந்து இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை வந்து டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக கோடிங் மூலமாக சென்டரில் வர்ற மாதிரி நான் வைக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். 100கணக்கான ஆப்ஜெக்ட்ஸ் கூட இருக்கலாம். அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கு போய் என்னால் கோடிங் எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் வந்து ஒன்று ட்ரா பண்ணுறேன். இந்த ஃப்ரேமை வந்து நான் வந்து சென்ட்ரல் எலிமெண்ட்டில் பண்ணால் போதும். இந்த ஃப்ரேம்குள்ளே தான் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இதை வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து எம்டியாக இருக்கணுங்கிறதுனால அதோட பார்டரை வந்து நான் எம்டி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரேம் டிசைன் பண்ணியாச்சு. நடுவில் ஹெச்டிங்கிற ஒரு பட்டன் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃப்ரேமை வந்து எப்போதுமே லெஃப்ட் கார்னரில் தான் இருக்கிற மாதிரி வைக்கிறேன். ஸோ லெஃப்ட் கார்னரில் இப்படி இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணாலும் எனக்கு அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஸோ க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட் அதே அவுட்புட் தான் எனக்கு வருது. ஆனால் இப்போ எனக்கு இது டிஃபால்ட்டாக சென்ட்ரல் எலிமெண்ட்டில் வேணும்னு வச்சோன்னா அதுக்கு நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுன்னா இதோட பேர் வந்து பாடி ஃப்ரேம்னு வச்சுக்கிறேன். பாடி ஃப்ரேம். ஸோ இந்த பாடி ஃப்ரேமை நடுவில் ஆட்டோமேட்டிக்காக போகணுங்கிறதுக்காக ஃபார்ம் லோட் ஆகும்போது பாடி ஃப்ரேம் டாட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்க்ரீன் டாட் வித் டிவைடட் பை 2 மைனஸ் டாட் வித் டிவைடட் பை 2 இந்த கோடிங் எழுதுனா பாசிபிள் ஆகும். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்த ஸ்க்ரீன் வித்தை 2ஆல் வகுத்துட்டேன். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்க்ரீனோட வித்து வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 2ஆல் வகுக்கும்போது 50, அதாவது எனக்கு மையப்பகுதி கிடச்சிரும். அதுக்கடுத்து அந்த பாடி ஃப்ரேமோட வித்து வந்து இப்போ உதாரணத்துக்கு 40 இருக்குது. அப்போ அந்த 40 2ஆல் வகுக்கும்போது 20. அப்போ அந்த 50ல் 20 கழிக்கும்போது 30. ஸோ 30லேருந்து 40 50 60 70 வரைக்கும் எனக்கு அந்த ஃப்ரேம் வந்திருக்கும். ஸோ அப்போ மொத்தம் 100ல் அந்த 40 ஃப்ரேம் வந்து 30வது இடத்துல இருந்து, அதாவது 40 வித்து 40 அளவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் வந்து 30வது பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு சென்ட்ரல் எலிமெண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த ஒரு லைன் நம்ம கோடிங் எழுதினாலே போதுமானது. இப்போ ஒரு கிராஸ் செக்காக பண்ணுறோம் க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சென்ட்ரல் எலிமெண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கா. இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இவ்வளோ தூரம் நமக்கு ஸ்பேஸ் இருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு திருப்தியை தரும். ஓகே, இப்போ அதுக்கடுத்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் எடுத்தோம்னா பட்டன்ஸ் என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்கணும்னா இதில் நம்ம டைப் பண்ணுறதை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கணும். தெரியாமல் அதை நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு அந்த கண்டென்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கணும். அதுக்கடுத்து வெளியேறதுக்கு எச்சரிக்கை பட்டன். இந்த 4 இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஃபார்ம்லேயுமே வந்துடும். என்ட்ரி ஸ்க்ரீன் எடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக எல்லா ஃபார்ம்லேயுமே வந்துடும். ஸோ அப்போ நான் வந்து சேவ் பட்டன் கிளியர் பட்டன் டெலிட் பட்டன் இதெல்லாம் ஏற்கனவே நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி டிசைன் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேங்கிறனால வேற ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த கலரில் தான் டிசைன் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு சேவ் பட்டன் அப்படின்னா அது இந்த கலரில் தான் இருக்கணும். அதேமாதிரி கிளியர் டெலிட் எல்லாமே அதே கலரில் தான் இருக்கணும். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே சைஸில் வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்தெந்த ஆப்ஜெக்டில் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக எந்த ஆப்ஜெக்டோட சைஸுக்கு மாற்றணுமோ அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த எல்லா பட்டனுமே எக்ஸிட் சைஸுக்கு மாற்ற போகிறேன். அப்படிங்கிற இதை மூணுத்தி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ணுறப்ப கண்ணுக்கு தெரியாது. நான் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே செலக்ட் பண்ணால் தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகி முடிஞ்சோடனே மேக்ஸ் சேம் சைஸ் வித் அண்ட் ஹைட் அப்படிங்கிறனால போத்துன்னு நான் கொடுத்துறேன். எல்லாமே இப்போ ஒரே சைஸில் மாறிடுச்சா? ஸோ நான் வந்து சேவ் பட்டனை செலக்ட் பண்ணாமல் விட்டதுனால சேவ் பட்டன் மாறாமல் இருக்குது. இப்போ எல்லாமே ஒரே சைஸில் மாறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு அலைன்மெண்ட் நான் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை கீபோர்டு மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஆரோ கீ டவுன் ஆரோ லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ கீபோர்டில் இருக்கும். ஸோ அந்த ஆரோ கீஸை யூஸ் பண்ணால் அது வந்து நகரும். அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கண்ட்ரோலேருந்து கையெடுக்காமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகர ஆரம்பிச்சிடும். எந்த சைடு வேணுமோ அந்த சைடு அடிக்கலாம். இப்போ எனக்கு இது எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே சைஸில் வரணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் ஹரிசாண்டல் ஸ்பேஸிங் இங்கே இந்த ஐக்கானை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஆப்ஜெக்ட் நடுவில் ஒரு ஈவனான ஒரு ஸ்பேஸ் மேக் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா அதுவே அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்ம வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் லாஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தேவையான ஒரு குறிப்பிட்ட இடைவேளைக்கு அதுவாகவே வடிவமைச்சு கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இப்படி நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் என்ன டெக்னாலஜியில் பண்ணியிருக்கோங்கிறது யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ இப்படி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் டிசைன் பண்ணோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து VB6 பண்ணது அப்படின்ட்டு. ஸோ அப்படி தெரியக்கூடாதுங்கிறக்காக இதோட ப்ராப்பர்ட்டியை நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா, அப்பியரன்ஸை வந்து 2D ஸ்டைலில் மாற்றிடுறேன். ஸோ இப்போ எனக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு எனக்கு அது மாறி இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கிக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன் என்னோடய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு அது வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதை நான் சேவ் பண்ணோடனே டேட்டாபேஸ் பின்னாடி நம்ம டிசைன் பண்ணுவோம், அதில் சேவ் ஆயிரும். அதை வந்து இங்கே கீழே சேவ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத ஒரு லிஸ்ட்டில் நம்ம எடுத்து காட்டுவோம். அதுக்கு வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ரிப்போர்ட் லிஸ்ட் வியூ அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது லிஸ்ட் வியூ அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த லிஸ்ட் வியூ தான் நான் அடுத்து யூஸ் பண்ண போகிறது. 2 மெத்தட் இருக்கும். லிஸ்ட் பாக்ஸ் வேறு, லிஸ்ட் வியூ வேறு. இந்த லிஸ்ட் வியூ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Ctrl+T போடும்போது தான், Ctrl+T நம்ம சில ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணியிருப்போமா, இந்த ஆப்ஷனில் டிக் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே நான் வந்து லிஸ்ட் வியூ ட்ராப் பண்ணுறேன். ஒரு லிஸ்ட் வியூ ட்ராப் பண்ணோடனே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஃபார்ம் டிசைன் ஓப்பன் பண்ண உடனே அதோட ஃபாண்ட்டை வந்து மாற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ராப் பண்ணோடனே அதோட அப்பியரன்ஸை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லிஸ்ட் வியூ ட்ராப் பண்ணோன்னே என்னதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா, அதோட அப்பியரன்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டுக்கு மாற்றிடணும். அதுக்கப்புறம் அதோட வியூவில் வந்து ரிப்போர்ட்டுன்னு மாற்றிருக்கணும். அதுக்கடுத்து அதோட லேபிள் எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து மேனுவல்னு மாற்றிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் ரோ செலக்ட் அப்படிங்கிறத ட்ரூன்னு சொல்லி மாற்றிருக்கணும். ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷன் நம்ம மாற்றினதுக்கப்புறம் தான் நாம் வந்து ரன் பண்ணியே பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். க்ரியேட்டில் ப்ராடக்ட்ஸ் எனக்கு தேவையான அளவுக்கு இதை நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராடக்ட் போகிறேன். டேரெக்டாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்ரேம்குள்ளே மறைஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் வியூவோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கீழே கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்படி தான் நான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ராடக்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தா எனக்கு டேட்டா பேஸில் சேவ் ஆகிடணும். டேட்டா பேஸில் இருக்கிறது எனக்கு இங்கே வரணும். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபார்ம் அந்த கண்டென்ட் வந்து நான் எடிட் பண்ணிக்கலாம். தெரியாமல் கிளிக் பண்ணிட்டா கிளியர் கொடுத்துக்கலாம். அந்த கண்டென்ட் தேவையில்லைன்னா டெலிட் கொடுத்துக்கலாம். இந்த ஃபார்மை விட்டு வெளியில் போகிறதுக்கு எக்ஸிட் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸுமே எனக்கு இந்த ஒரு இதில் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸில் எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கு எப்படி கோடிங் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க வேண்டியது, இந்த பட்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பண்ண தெரியும். இந்த மாதிரி புது பட்டன்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் வியூ எப்படி டிசைன் பண்ணுறது. நல்லா கேட்டுக்கோங்க, லிஸ்ட் பாக்ஸ் இல்லை லிஸ்ட் வியூ.
ஸோ லிஸ்ட் வியூ எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராப் பண்ண அடுத்த செகண்ட் அதோட நேமை வந்து கரெக்டாக மாற்றிடணும். ஸோ நான் ஏற்கனவே எக்ஸிட் பட்டனுக்கு மட்டும் தான் நேம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பேர் வந்து டெலிட் பட்டன். நான் ஏற்கனவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எட்டு வந்ததுனால எனக்கு இதோட நேமெல்லாம் டிஃபால்ட்டாக சேவ் பட்டன்லாம் இருக்குது. ஸோ கிளியர் பட்டன் மட்டும் நேம் தப்பாக இருக்குது. ஸோ கிளியர் பட்டன் நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேர் வந்து ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் வந்து ரிப்போர்ட் லிஸ்ட் வியூன்னு தான் வைக்கணும். ஏன்னா நான் வந்து சேவ் ஆனதை இங்கே ரிப்போர்ட்டாக எடுத்து காமிக்க போகிறேன். ஸோ அதனால் ரிப்போர்ட் லிஸ்ட் வியூ தான் வைக்கணும். ஸோ இதுக்கு கூட நீங்கள் ப்ராடக்ட் டெக்ஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். இங்கே நான் லேபிள் ப்ராடக்ட் நேம்னு வச்சிருக்கிறதுனால ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட், ஏன்னா எனக்கு அப்புறம் தான் கோடிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு பேர் வந்து ரிப்போர்ட் லிஸ்ட் வியூன்னு தான் கண்டிப்பாக வச்சாகணும். ஓகே. ஸோ எனக்கு இப்போ என்னென்னா, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது சில நேரங்களில் ஒரு ஃபார்ம் புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கர்சர் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுங்கிறத நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். அது ஃபஸ்ட்டு பாக்ஸ் எங்கே இருக்குதோ அந்த பாக்ஸில் தான் நம்ம நிர்ணயிக்கணும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் எப்படி என்ன ஆகும்னா, இதுலேருந்து என்ட்ரி கொடுத்தா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து என்ட்ரி கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கும், எஸ்கேப் கொடுத்தா முந்தைய கட்டத்துக்கு போகும். அதாவது மவுஸே டச் பண்ணாமல் கீபோர்டு மூலமாகவே ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்மை பொறுத்தவரை ஒரே ஒரு பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். அதாவது ஒரே ஒரு என்ட்ரி தான் போட போகிறோம். ஒருவேளை ப்ராடக்ட் நேம் பக்கத்தில் ரேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நேம்லேருந்து ரேட்டு கர்சர் போகும். ரேட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து சேவ் போகும். சேவ்லேருந்து எஸ்கேப் கொடுத்தா மறுபடியும் ரேட்டுக்கு வரும். ரேட்லேருந்து எஸ்கேப் கொடுத்தா மறுபடியும் ப்ராடக்ட் நேம் போகும். இதெல்லாம் நம்ம கோடிங்கில் போக போக நம்ம பண்ணுவோம். ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது கர்சர் எங்கே இருக்கணும், ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி நான் கர்சரை கொண்டு போகிறது அப்படின்னா, டிஃபால்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் ட்ராப் பண்ணணுமோ, நம்ம இந்த ஃபார்மை பொறுத்தவரை இந்த ஆப்ஜெக்ட் தான் ட்ராப் பண்ணணும். ஆனால் இது வந்து என்ட்ரி மோட் ஆப்ஜெக்ட் கிடையாது. இதுதான் இன்புட் மோட் ஆப்ஜெக்ட். அது இன்புட் மோட்னா கர்சர் வரும்ல, பிளிங்க் ஆகும்ல, அந்த ஆப்ஜெக்ட் எதுதோ அந்த ஆப்ஜெக்ட்டில் தான் கர்சர் போய் நிற்கும் ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது. அப்போ அதை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஓப்பன் ஆனே போய் கர்சர் நிற்கணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் இண்டெக்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டியை 0ன்னு சொல்லி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டில் போய் கர்சர் நிற்கும். இப்போ பாருங்கள், கிரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸில் போனால் கர்சர் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக நிற்குதா. அப்போ நம்ம இதை அழிச்சிட்டு டேரெக்டாக டைப் பண்ண வேண்டியதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டேப் இண்டெக்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் ஆகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது போய் கர்சர் நிற்கணும் அப்படிங்கிறத டேப் இண்டெக்ஸ் மூலமாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மிச்சதெல்லாம் அடுத்த வீடியோவில் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரன் மட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். கிரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணால் எக்ஸிட் ஆயிடுது. ஓகே, தேங்க்யூ.